வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏவிஆர் ஜங்ஷன். வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குது, எப்படி போயிட்டுருக்குன்றதை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. டிவியில், நியூஸில், வாட்ஸ்அப்பில் அவன் ஏன் தெரித்து ஓடுறான்றதுக்கான காரணம் என்னன்றதை நாங்கள் உங்களுக்கு இப்போ சொல்லலான்னு இருக்கோம். ஏன் ஓடுறான், எதுக்கு ஏரோப்ளைன்லலாம் எகிரி வச்சு ஃபுட்பால் அடிச்சுன்னு ஓடுறானுங்க, எதனால் அப்படின்ற காரணத்தை இப்போ நானும் என்னுடைய கசின் பிரதர் வசியம் என்ன நடக்க போகுதுன்ட்டு சொல்லலான்னு இருக்கோம். சொல்லுங்களா? சொல்லலாம் தலைவர். அதாவது இந்த டாலிபன் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் மிஸ்ட்ரீட்மெண்ட் ஆஃப் உமன். நான் நீங்கள் பாட்டாவே படிச்சிடுறீங்களா? பாட்டாவே படிச்சிட்டியா? அப்போ நானும் நீங்கள் பாட்டாக படிச்சிருங்க, கேட்குற மாதிரி. சரி, ரைட்டு. அப்போ முதல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, complete ban on women's work outside the home, which also applies to female teachers, engineers and most professionals. Only a few female doctors and nurses are allowed to work in some hospitals in Kabul. அதாவது பெண்கள் வேலைக்கு வெளியே போகவே கூடாதுன்றாங்க. முக்கியமாக டாக்டர்ஸுமே சரி, இன்ஜினியர்ஸுமே சரி, எது படிச்சிருந்தாலுமே வேலைக்கு போகக்கூடாது. முதல்ல அவங்க படிக்கவே கூடாது. 8வது வரைக்கும் தான் அவங்களுடைய படிப்பு இருக்கணும்னு சொல்கிறாங்க. மெயினாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சில பெண்கள் மட்டும் ஹாஸ்பிட்டல்லையும் அண்டு இன்சம் வேறு எதுனா ஃபீல்ட்லேயும் சில பெண்கள் மட்டும் காபூலில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆயமா வேலை அது மாதிரி அதாவது மிஞ்சி போனவங்க ஏன்னா இப்போ ஆல்ரெடி இருப்பாங்கல்ல அவங்க. அப்போ ரெண்டாவது ரெஸ்ட்ரிக்ஷன் போயிடலாங்களா? Complete ban on women's activity outside the home unless accompanied by a mahram. Mahramna என்னன்னா close male relative such as father, brother and husband. அவ்வளோதான். வீட்டை விட்டு அவங்க வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. யாருமே வேலைக்கோ இல்லை எதுக்கோ எங்கேயும் போகக்கூடாது. அப்படி அவங்க வெளியே எங்கேயாவது போகிறாங்க, ஒரு தேவை இருக்குன்னா அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அப்பாவோ தம்பியோ அண்ணனோ, முக்கியமாக ஹஸ்பண்ட்ஸ், அவங்க கூட மட்டும்தான் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. பையால் எங்கள் பாய் ஃப்ரெண்டுன்னு போடவே இல்லை, அவ்வளோதான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். பேன் ஆன் விமென் டீலிங் வித் மேல் ஷாப்கீப்பர்ஸ். இப்போ ஏதோ ஒரு கடைக்கு போகிறாங்க, அங்கே போயிட்டு ஒரு ஷாப்கீப்பர் கடையில் உரிமையாளர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு 10 ரூபாய்க்கு கடுகு ஒரு ரின் சோப்பு கொடுங்கன்னா கேட்க முடியாது. அவங்ககிட்ட நீங்கள் பேச்சுவார்த்தை வைக்கக்கூடாதுன்றாங்க. ஆமாம், அதே மாதிரி அந்த ஷாப்கீப்பர் உங்ககிட்ட 10 ரூபா வேணுமா 20 ரூபாய் வேணுமா அப்படிலாம் கேட்டாங்கன்னா அவரையும் போட்டுருவாங்க. சின்ன சின்ன ஒரு 100 ரூபாய்க்கு சில்லறதா 10 வேணுமா 20 ரூபாய் வேணுமா உன் இஷ்டம்டா. அததான் இங்க சொல்ல வராங்க மெயினா. Ban on women being treated by male doctors. இப்போ எதனா ஒரு உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னா மேல் டாக்டர்ஸ் ஃபீமேல்ஸ்க்கு வைத்தியம் பார்க்கக்கூடாது. முக்கியமாக அவங்க அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கவே கூடாது. அப்படி எதனா ஒரு தவிர்க்க முடியாத பட்சத்தில் வைத்தியம் பார்க்குறாங்கன்னா அவங்க கூட ஒரு மேல் டாக்டர் கூட ஒரு ஃபீமேல் நர்ஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் அவங்க வைத்தியம் பார்க்கணும். அர்ஜுன் ரெட்டி மாதிரி டாக்டர் கிட்ட தான் போவேன் அப்படிலாம் அடம் பிடிக்க முடியாது. அவரை வனவோ பண்ணுவாங்க, போட்டுருவாங்க. ரொம்ப கஷ்டம். Ban on women studying at schools, universities or any other educational institution. Taliban have converted girls' school into religious seminaries. பெண்கள் முக்கியமாக 8வது வரைக்கும் தான் படிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8வது வரைக்கும் தான் படிக்கணுன்றப்ப அதுக்கு மேலே இருக்கிற ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸு, இந்த காலேஜஸ்ஸு இதெல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க இஸ்லாமிக் வழிபாட்டு தலமாக தாலிபான்ஸ் மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் காலேஜஸ்லாம் யாரும் போய் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது பெண்கள். Requirement that women wear a long veil, அதாவது பர்காவை சொல்றாங்க தலைவர், which covers them from head to toe. பெண்கள் இந்த பர்கா, அதாவது இந்த பர்கா போடுறாங்களா கருப்பு கலரில், அது தலையிலேருந்து கால் வரைக்கும் அவங்க உடம்புல எந்த பாகமும் தெரியாத அளவுக்கு அதை அவங்க மறைச்சி தான் இருக்கணும். ஃபுல் கவர்டு அப்படி தான் போட்டாங்க. ஆமாம். அடுத்து requirement that women wear a long veil, பர்கா பார்த்து முடிச்சிட்டோம். Public stoning of women accused of having sex outside marriage. பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடியே திருமணத்துக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூடயோ யார் கூடயாவது உடல் உறவு வச்சுக்கிறாங்கன்னா அவங்கள கல்லால் அடிச்சே கொல்லான்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஸோ யார் அவங்க லவ்வரோ அவங்க லவ்வர்ஸோ 2 பேரையுமே கல்லால் அடிச்சு கொண்டுடலாம். இது தாலிபானோட இது ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரி தான் இருக்கு. இது தப்பு இல்லைங்க. அந்த பெஸ்டி குறிப்புகள் முக்கியம். அது அப்புறம் வைப்பிங் ஆஃப் விமென் இன் பப்ளிக் ஃபார் ஹேவிங் நான்
uncovered ankles. ஆமாம், இந்த பர்கா போடுறாங்கல்ல, இதை போடுறப்ப தலையிலேருந்து கால் வரைக்கும் கவர் பண்ணுன்றது ரூல்ஸ். ஆமா. அப்படி கால் தெரியுது இல்லை கையில் எங்கேயாவது ஒரு பாகம் தெரியுது, முக்கியமாக கால் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றாங்க ஆங்கிள்ஸ். அப்படி தெரிஞ்சாலும் அவங்களுக்கு வந்து பப்ளிக் பிளேஸில் நிற்க வச்சு சவுப்படி கொடுக்கலான்றது வந்து அவங்களுடைய ரூல்ஸ். Ban on women talking or shaking hands with non-mahram males. ஒரு பெண் வந்து அதோட குடும்பத்தினர், அதாவது ரத்த சொந்தங்கள் இல்லாத மீதி பேர்கிட்ட யார்கிட்டயாவது ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசினாலோ கை கொடுக்கனாலோ சிரிச்சாலோ வந்து அங்கே வந்து தப்பு. போடுறவன உடனே போட்டுருவாங்க. Ban on women laughing loudly. No stranger should hear a woman's voice. பெண்கள் வந்து சத்தம் போட்டு சிரிக்கிறதோ பேசுறதோ அது கூடாது. அப்படி சிரிச்சிட்டாங்கனாவோ அந்த சத்தத்தை வந்து ஆண்களுக்கு கேட்காத அளவுக்கு ஐயால கேட்ட அவ்வளவுதான். Ban on women wearing high heel shoes which would produce sound while walking. அதாவது a man must not hear a woman's footsteps. அதாவது இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ 4 இன்ச் 3 இன்ச் 6 இன்ச்ல எல்லாம் வந்து ஹீல்ஸ் தலைவர் 7-8 இன்ச்சே வந்துச்சு தலைவரே. ஸ்டூல் மேல 5 அடி இருக்கிறவங்க இன்னும் 10 அடி ஆள் மாதிரி இருக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஹீல்ஸ் செருப்பு போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா அப்படி போட்டுட்டு அவங்க நடக்கிறப்ப இந்த டொக் டொக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். இந்த பாத சத்தத்தை கேட்டு ஆண்கள் யாரும் அவங்களை திரும்பி பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீல்ஸ் பேன் பண்றாங்க ஆப்கானிஸ்தான்ல. இந்த பாத சவுண்ட் கூட ஆண்கள் கேட்க விட மாட்டேன்றாங்க தலைவரே. ஜீவியமா அந்த படம் எடுக்கவே முடியாது போலயே. அந்த சத்தம் காலுக்கடியில் தாங்க வாடுன்றாரு நம்ம தலைவரு. அப்புறம் எங்கத்தான் அங்கிட்டு போயிட்டு பாவம் தேசியோட போச்சுன்னு வச்சுக்கலாம். பேன் ஆன் விமென் ரைடிங் இன் ஏ டாக்ஸி வித்தவுட் எ மஹரம். பெண்கள் வந்து இந்த டாக்ஸில போறப்ப வந்து இப்போ அவசரம் போறாங்கன்னா அவங்களுடைய சொந்த ரத்த சொந்தங்கள் அப்பா அண்ணன் தம்பி ஹஸ்பண்ட் இல்லாமல் அவங்க ட்ராவல் பண்ணக்கூடாது. தனியாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட, அதாவது டிரைவர் கூட அவங்க வந்து போகக்கூடாது. அவங்க கூட இருந்தால் மட்டும்தான் அவங்க ட்ராவல் பண்ணலாம். ஆமாம். பேன் ஆன் விமென்ஸ் பிரசன்ஸ் இன் ரேடியோ டெலிவிஷன் ஆர் பப்ளிக் கேதரிங்ஸ் ஆஃப் எனி கைண்ட். அதுதாங்க, இது வந்து இந்த பொது இடத்துல போகிறது பார்க்கு பீச்சு, அப்புறம் இந்த ரேடியோவில் டெலிவிஷனில் டிவியில் அவங்க எங்கேயுமே பெண்கள் வந்து வரவே கூடாது, போகவும் கூடாது. Ban on women playing sports or entering a sports center or banned in their எந்த விளையாட்டும் அவங்க விளையாடக்கூடாது. பெண்கள் முக்கியமாக வந்து விளையாட்டு துறையிலையோ விளையாட்டு இதுலையோ இருக்கவே கூடாதுன்றாங்க. எங்கேயாவது விளையாட போகிறாங்க, ஒரு அகாடமிக்லேயோ ஒரு இதுலேயோ ஒரு ஸ்போர்ட்ஸ் இதுலேயோ அவங்க போகிறாங்கன்னா அது அவங்க போகக்கூடாது. பெண்கள் விளையாடக்கூடாது. அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் ரைடிங் பைசைக்கிள்ஸும் தலைவர் அதே மாதிரி தான். எங்கேயும் அவங்க சைக்கிள் ஓட்டக்கூடாதுங்க, பைக்கில் போகக்கூடாது. அப்படி பைக்ல வந்து அவங்களுடைய ரத்த சொந்தங்கள் கூட போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க கூட அவங்க பைக்ல டிராவல் பண்ணக்கூடாது. பேன் ஆன் விமென்ஸ் வேரிங் பிரைட்லி கலர்டு க்ளோத்ஸ். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அந்த பிரைட்லி கலர்டு க்ளோத்ஸ் வந்து வேர் பண்ணும்போது தே ஆர் செக்ஷுவலி அட்ராக்டிங் கலர்ஸ். அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து இங்கே போடக்கூடாது. அவங்க வந்து முக்கியமாக அந்த எனக்கு தெரிஞ்சு கருப்பு அந்த வெள்ளை தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஊதா கலரு ரிப்பனு, மஞ்சள் கலரு இது இந்த மாதிரி கலர்லாம் வந்து அவங்க போட்டுன்னு போக இல்லை. ஏன்னா இதனால வந்து ஆண்கள் அட்ராக்ட் செய்யப்படுறாங்க, இதனால அவங்க தப்பு நடக்குதுன்றதும் ஆப்கானிஸ்தானுடைய ரூல்ஸ். ஆமாம். பேன் ஆன் விமென் கேதரிங் ஃபார் ஃபெஸ்டிவ் அக்கேஷன்ஸ் சச் ஆஸ் த ஈட்ஸ் ஆர் எனி ரீக்ரியேஷனல் பர்பஸஸ். ரீக்ரியேஷனல்னா இப்போ வந்து 96 மாதிரி ஸ்கூல்ல இருந்து முடிச்சு மீட்டிங் பண்றது, மீட்டு இந்த மீட்டு இப்போ முக்கியமாக அவங்களுடைய என்ன சொல்றது இன ஃபங்க்ஷன்லேயே அவங்க வந்து கலந்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல இருக்கும்போது எங்கன்னு தெரியும் 96 பர்த்டே பார்ட்டி கீட்டிலாம். அடுத்து என்னன்னா ban on women washing clothes next to rivers in a public places. நம்ம ஊர்ல எல்லாம் ஏரிக்கரை ஆத்தங்கரைல இப்ப பெண்கள் வந்து கிராமப்புறத்துல எப்படி எல்லாம் துணி துவச்சிக்கிறாங்க, பாத்திரம் கூட வந்து கழுவி போறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து ஆப்கானிஸ்தான்ல பண்ண முடியாது. நம்ம தலைவர் மாதிரி யாராவது போய் அவங்க உட்காந்து கலாய்க்கலாம் முடியாது. தலைவர் வடிவேல் நம்ம தலைவரை சொல்றவர் நானு. அவரை மாதிரிலாம் யாரும் அங்க உட்காந்துலாம் போயிட்டு கிண்டல் அடிக்க முடியாது. பெண் சிங்கெல்லாம் அங்க குளிச்சிட்டு இருக்கு. ஆமாடா, ஆண் சிங்கம் பாதுகாப்புல பெண் சிங்கம் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கு. உங்க மனசோ அளவாயிர வயசு, கண்டது கழுதியில பார்த்து கண்ணையில கெடுத்துக்கிறாங்க. அந்த பக்கமா போக இந்த மாதிரிலாம் பேசவே முடியாது. Compulsory painting of all windows, so women cannot be seen from outside their homes. இந்த ஜன்னல்ல இருந்து திறந்து பார்த்தோன்னே என்ன முத்துலட்சுமி இன்னைக்கு என்ன குழம்பு, ஓகே அப்படியா அப்படின்லாம் கேட்டுக்கவே முடியாது. பெயிண்ட் அடிச்சிருவாங்க, எல்லாம் வெள்ளையா இருக்கும்.
யாரும் வந்து ஜன்னலை திறந்து பார்த்து பேசுறதோ. ஆமா இந்த scene ஏ அது கிடையாது. பண்ண முடியாது. அதே மாதிரி ban on women appearing on the balconies for their of their apartments or houses. இதுல வந்து என்னன்னா பெண்கள் அபார்ட்மெண்ட்ல தங்கி இருந்தாலும் வீடுகளை தங்கி இருந்தாலும் இந்த பால்கனில நின்னு இப்படி பாக்குறது, எப்படி நின்னு பாக்குறது, இந்த காபி குடிக்கிற மாதிரி குடிக்கிறது, என்ன மழை வருதா அப்படின்னு பாக்குறது, என்ன துணி காய போடலாமா மிளகா காய வைக்கலாமா, இந்த மாதிரி பால்கனில நிக்கவே கூடாது. ஆமா. அப்புறம் அடுத்து வந்து modifications of all place names including the word women. For example, women's garden has been renamed spring garden. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப படம் பார்த்துருக்கீங்களா, தமிழ் படம் 2. ஆமா தலைவர். சிவா ஏர்போர்ட், சிவா மால், ஒரு சூறாவளி கிளம்பியதே, இந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி அவங்க காமெடியா சொல்லணும்னா இப்ப பெண்கள் பேர்ல இப்ப வந்து உமன்ஸ் க்ளோத்திங், ஆமா, இப்ப உமன்ஸ் டெக்ஸ்டைல், உமன்ஸ் மால் அப்படின்லாம் எங்க இருந்துச்சோ அந்த உமன்ஸ்ன்ற பேர் வந்து நீக்கப்பட்டு வெறும் டெக்ஸ்டைல்ஸ், வெறும் க்ளோத்திங், வெறும் ஷாப் அப்படின்னு தான் வைக்கணும். உமன்ஸ் ஆமா பேர் பலகை எல்லா விளம்பரத்துல இருந்தும் எல்லா கடைகள்ல இருந்தும் நீக்கப்படும். பரவாயில்லையே. அடுத்து வந்து ban on male tailors taking women's measurement or sewing women's clothes. நம்ம கவுண்டமணி ஒரு படத்துல டெய்லரா இருப்பாரு, கார்த்திக் கவுண்டமணி. வாங்க வா காட்டு வா, நான் எடுக்கிறேன் வா, நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. உனக்கு என்ன தைக்கணும்? உங்க இஷ்டம் போல எது வேணாலும் தேங்க. எதை வேணாலும் தைக்கலாம்னா உன் வாயை தைச்சிடலாமா? உனக்கெல்லாம் பேசவே தெரியல. இந்த மாதிரி சீன்லாம் அங்க கிடையாது. ஆமா. டேப்ல வெட்டிடுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா அளந்து வெட்டுவாங்க. ஆண்கள் வந்து பெண்களுக்கு வந்து அளவு எடுக்கிறதோ, முக்கியமா துணியை தைக்க கூடாதுன்றாங்க. பெண்களுக்கு பெண்கள் தான் துணி தச்சு தரணும். ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா அளவு எடுக்க கூடாது. அப்படியே யாருன்னா எடுத்து அளவு கூட ஆண்கள் அவங்களுடைய துணி தைக்க கூடாது. Ban on women and females traveling on the same bus. Public buses have now been designated males only or females only. நம்ம ஊர்லாம் பாத்தீங்கல்ல, இப்போ சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பஸ் இருக்குன்னா 2 பேர் சீட்ல எல்லாம் கேர்ள்ஸ் உட்காந்துருப்பாங்க. நம்ம போய் உட்கார முடியாது, நம்ம இப்படிதான் நின்று இருக்கணும். ஒரு சீட்டு காலியா இருக்குது உட்காரலாமா அப்படின்னு பார்த்தா நம்மள அப்பதான் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் 3 பேர் சீட்லயும் ஜென்ஸ் உட்காரலாம்னு பார்த்தா நம்ம உட்கார்ந்தா எங்க உட்காருது என்னத்த பண்ண முடியாது. நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தனி பஸ், ஆண்களுக்கு தனி பஸ். அவங்க ஹஸ்பண்டே அவங்க கூட எங்கேயாவது வந்தாலும் அவன் தனி பஸ்ல தான் ஏறி போகணும், இவங்க தனி பஸ்ல தான் ஏறி போகணும். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பஸ்ல போகவே கூடாது. அடுத்து வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா அதே பேன் ஆன் ஃபீமேல் பப்ளிக் பாத்ஸ், அது எல்லாமே சொல்லியாச்சு. அப்புறம் பேன் ஆன் ஃபிளாட் பேண்ட் லெக்ஸ், அதாவது ஒயிட் பேண்ட் லெக்ஸ் ஈவன் அண்டர் எ பர்கா. இந்த தின்னான கிளாத்தில் இந்த லெகின்ஸ் போடுறது, இந்த வந்து இப்போ ஒரு ஷேப்பாக போடுறது, இது முதல்ல தடை. முக்கியமாக பர்கா போடுறப்ப அதுக்குள்ளேயாவது இந்த இப்போ லெகின்ஸ் போடலான்னா அதுக்கும் தடை. அதுக்குள்ளே கூட நீங்கள் இந்த பேண்ட்டு இந்த மாதிரி போடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. பேன் ஆன் த ஃபோட்டோகிராஃபிங் ஆர் ஃபிலிமிங் ஆஃப் விமென். பெண்கள் அவங்களாங்க வழக்கம் போல தான் அவங்க வந்து இந்த இன்ஸ்டாவில் போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இப்படி இப்படி ஆட்டிடியூட் குவீன். ஆமாம், இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கறதோ, இந்த டிக்டாக் எடுத்து போடுறது, வீடியோ எடுத்து போடுறது, இதெல்லாம் கூடாதுன்றாங்க. வாய்ப்பே இல்லைன்றாங்க. Ban on women pictures printed in newspapers and books or hang up on the walls of houses and shops. பெண்கள் வீட்ல கூட அவங்களுடைய போட்டோ மாட்டக்கூடாது, கடைகள்ல மாட்டக்கூடாது, புக்ல இருக்கக்கூடாது, நியூஸ் பேப்பர்ல வரக்கூடாது. நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா கதை புக்ல அட்டைப்படத்திலே அவங்க போட்டோ தான் இருக்கும். அதை பார்த்துதான் நம்ம பையன் அப்பதான் எடுப்பான். அதை பார்த்துதான் நம்மளே புக்கை வாங்குவோம். அப்புறம் நியூஸ் பேப்பர்ல கடைசி பக்கத்துல இருக்கிறத பார்த்து இருக்காதுங்க. த்ரிஷா அக்கா, நயன்தாரா அக்கா எல்லாம் ஃப்ரண்ட் பேஜ்ல இருப்பாங்க. ஆமா, அவங்கள பார்த்து தான் எடுக்கிறது. சரி போட்டு போங்க. Apart from the above restriction on women, the Taliban's has இப்பதான் கதைக்குள்ளேயே வரும் தலைவரே. இதுமேட்டு தான் முக்கியமான சீன் இருக்கா? ஆமா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு, கூவுடா. அதாவது இப்போ banned listening to music not only for women but men also. அச்சான்ல அப்ப பெண்களுக்கு மட்டும் எல்லாமே இருந்தா எப்படிங்க, ஆண்களுக்கும் இருக்கணும்ல. Why should boys have all the fun? இந்த பாட்டு கேட்கறது, இந்த ரேடியோ கேட்கறது, இந்த வீடியோ பார்க்கறது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் தடை. 2 பேரும். Banned the watching of movies, television and videos for everyone. படம் பார்க்க கூடாது,
டிவி பார்க்கக்கூடாது, சீரியல் பார்க்கக்கூடாது. இது ரெண்டுமே இவங்க 2 பேருக்குமே பொருந்தும். பார்த்தீங்கன்னா சாமி கண்ணை குத்திடும். Ordered that all people with non-Islamic names change them to Islamic ones. இப்போ யாருன்னா முன்சாமி, குப்சாமி, ஜோசப், ராமசாமி அப்படி யாருன்னா இருக்கிறவங்க பேர்லாம் வந்து இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாமிக் நேம்ஸாக மாற்றி. ஆமாம், இது வந்து முக்கியமான ரூல் இதுதான் ஆக்சுவலி. Forced haircuts upon Afghan youth. ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்க. வடசென்னை படத்துல தனுஷ தனியா கூப்பிட்டு என்னது இது பின்னாடி மாதிரி இருக்கு அப்படின்றவாங்க. பங்க் சார், பங்க் என்னது பங்கா? ஆமா, இளம் பிள்ளைகள், அதாவது ஸ்கூல் படிக்கிறாங்கல்ல, ஆமா, டீனேஜ் பிள்ளைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்டபடி எனக்கு கிராப் கட்டிங் மட்டும் கோடு போடு, நெத்தில எங்க போடுலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கும். இப்ப இப்படிலாம் பாதிக்கப்படுவாங்கப்பா. என்ன பண்ண முடியுங்க? ஐயோ என்னத்தல இப்படிதான் வெட்டணும்னா அவங்க எல்லாருக்குமே வந்தாங்கன்னா இப்படிதான் வெட்டி அனுப்பணும். அதுதான் ரூல்ஸ். போச்சு போங்க. அப்போ ordered that men wear Islamic clothes and a cap. ஆண்கள் இப்ப பெண்கள் புர்கா போடுறாங்கல்ல, வெளி போடுறாங்கல்ல, அதனால ஆண்கள் என்ன பண்ணணும்னா இஸ்லாமிக் முறைப்படி அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு. பார்த்துருப்பீங்க, நம்ம முட்டிக்கால் வரைக்கும் போடுவாங்க, அது கூட பேண்ட் போடுவாங்க. அது பிளஸ் அந்த தொப்பி போட்டுட்டு தான் அவங்க நம்ம பாய்ங்க போடுற மாதிரி எல்லாம் நம்ம வெளியே போகணும், வெளியே வரணும், அது போட்டுட்டு தான் அவங்க இருக்கணும். Ordered that men not shave or trim their beards. அதாவது which should grow long enough to protrude from a fist clasped at the point of the chin. தாடி வந்து ஆண்கள் வந்து ஷேவ் பண்ணக்கூடாது. ஆமாம், இது வந்து ஆப்கானிஸ்தானோட முக்கியமான ரூல்ஸாக சொல்கிறாங்க. அவங்க வந்து தாடி வந்து இந்த இடம்லாம் மறைக்கிற அளவுக்கு அவங்க வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவங்க வளர்த்தே ஆகணும். அவங்க எப்போ வளர ஆரம்பிக்குதோ அப்போ வந்து அவங்க அதை வெட்டக்கூடாது. வாடி இங்க வரைக்கும் தொங்கணும், அதை சொல்லியிருக்காங்க. அது மெயினாக சொல்லியிருக்காங்க தலைவர். the point of the chin with clasped அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Ordered that all people attend prayer in mosque 5 times a day. இப்போ நம்ம ஊர்லலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே தொழுகைக்கு போவாங்க. ஆமாம், ஒரு வேளை போவாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் டெய்லி அவங்க வீட்டில் கூட பண்ணிப்பாங்க. இப்போ இங்கே ஆப்கானிஸ்தானில் தாலிபான் சொல்லிய ரூல்ஸ் எப்படின்னா ஒரு நாளைக்கு 5 தடவை இஸ்லாமியர்கள் வழிபடணும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா banned keeping of pigeons and playing with the birds, describing it as un-Islamic. The violators will be imprisoned and the birds shall be killed. The bird shall be killed. இது ஒன்று. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா the kite flying has also be stopped அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம வீட்லலாம் வந்து என்ன பண்ணுவோம், கிராமத்துலேயே இப்போ நகரத்துல கூட வந்து கோழி எல்லாம் வளர்க்குறாங்க, வீட்டில் பறவை வளர்க்குறோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர்டு ரவி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு கோழி வளர்த்தாலோ இல்லை ஒரு பேர்டு வளர்க்குற புறா வளர்க்குறோம், அது கூட சகஜமாக பழகி வளர்க்குறோம், இது பண்ணுறோம், அது விளையாடுறோம்னா அது வந்து பேன். அப்படி யாருன்னா வந்து அது இந்த அவங்க ஆளுங்க பார்க்குறப்ப அந்த கோழியோ இல்லை பறவையோ அவங்க வந்து கொன்னுடுவேன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கைட்ஸ், அதாவது இந்த பட்டம் பறக்க விடுதல் போட்டி, இந்த பட்டம் பறக்க விடுறது இது வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து பேன். மாஞ்சா வேலுலாம் இருக்கவே முடியாதுங்களாம், மாஞ்சாவே போட்டுருவாங்க. ஆமாம். அடுத்து பேன் ஆன் சர்டன் கேம்ஸ் இன்க்ளூடிங் லைட் ஃபையிங் விச் இஸ் அன்இஸ்லாமிக் அக்கார்டிங் டு தாலிபான். இந்த பட்டம் பறக்க விடுறது வந்து அவங்க இஸ்லாமியருக்கு உட்பட்டு வரல, இஸ்லாமிக்கு எதிராக இது இருக்கிறதுனால இந்த பட்டம் பறக்க விட்டு விளையாடுற கேம் அவங்க வந்து கிடையவே கிடையாதுப்பா. Anyone who converts from Islamic to any other religion will be executed. அது வேணாம். ஆமா, மதச்சார்பற்ற விஷயம் வேணாம் பாரு. All boys students must wear turbans. They say no turban, no education. ஆமா, இது வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து ஒரு பழமொழி மாதிரி, நோ டர்பைன்ஸ் நோ எஜுகேஷன். ஸோ அவங்க சின்ன பசங்களாம் படிக்க போகிறப்ப அந்த டர்பைன்ஸ் மாதிரி கட்டிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போனால் அவங்க ஸ்கூல்லேயே சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு எஜுகேஷன் சொல்லி தர மாட்டோம் அப்படின்றது அவங்களுடைய ரூல்ஸ். எங்கள் ப்ரோ நோ ஆன்லைன் கிளாஸ் நோ எஜுகேஷன். சத்தமாக சொல்லுங்க. நோ ஆன்லைன் கிளாஸ் நோ எஜுகேஷன், சிம்பிளி பிளஸ். அவ்வளோதான். Banned the use of the internet by both ordinary Afghans and foreigners. நம்ம எல்லாம் வந்து ஒரு நிமிஷம் இன்டர்நெட் இல்லைன்னா செத்து போடுவோம், அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு நிமிஷங்க ஃபோன் இல்லைனாலும் ஒரு நிமிஷங்க என்ன ஆச்சு, சக்கன் ஜியோல இருந்து அதை மாற்றி இதை மாற்றி இந்த நெட்ஒர்க்ல இருந்து அதை மாற்றி நெட் எடுக்க மாட்டேன்னு பாரு அப்படி இப்படின்னு. ஆப்கானிஸ்தான்ல பாத்தீங்கன்னா வந்து ஆப்கானிஸ்தான் மக்களும் இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடாதுங்களா, வெளிநாட்டுல இருந்து வர ஃபாரினர்ஸும் இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு முக்கியமான ரூல்ஸ். இன்னும் பார்க்க முடியாது. இப்ப நம்ம பேசுறது கூட அவங்களால பார்க்க முடியாது, அதனாலதான் பேசணும். நீங்க வேற நீ யாரு, நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட
வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. அடுத்த தலைவரே ஒரு சில பல நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டெனிவர் ஒன்றும் முடியல. ஒன்றும் இருக்குது. டெனிவர் ஆஃப் வெயில் இஸ் அன் இன்ஃபைடல் அண்ட் அன் அன்வெயில்ட் விமன் இஸ் லீவ்டு. அதாவது அந்த பர்தா போடுறவங்களை பற்றி தான் திருப்பி சொல்ல வராங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மஸ்ட் கவர் த ஹோல் பாடி, விமென்ஸ் க்ளோத்ஸ் மஸ்ட் நாட் பி தின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, அதை படிங்க. The special rapporteur's attention has been drawn to the ordinance on the women's veil, which is reported to have been issued by a 9-member professional committee of the High Court to the Islamic State of Afghanistan, and which reads as follows. வெயில் போடுறாங்களே, இந்த பர்கா போடுறாங்களே, அது பெண்கள் வந்து அது பர்கா போடுறது போட்டுறாங்க, ஓகே தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற கதெல்லாம் இல்லை. அது எப்படி போடணும், அது எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ தூரம் கவர் பண்ணணுன்றத ஒரு 9 பேர் கொண்ட குழு வந்து ஆப்கானிஸ்தான் ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணி அந்த ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெட்டி கொல்லுன்ற மாதிரி ஒரு 4 பேர் அந்த ரூல்ஸை தான் இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து அதில் வந்து என்னன்னா அது அந்த வெயில் மஸ்ட் கவர் த ஹோல் பாடி, ஃபுல் பாடி கவர் பண்ணி ஆகணும். வெயில் போட்டால் வந்து தலையில இருந்து கால் முட்டி கீழே இங்கே தோ வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க மாற்றி தான் ஆகணும். ஆமாம். விமென்ஸ் க்ளோத்ஸ் மஸ்ட் நாட் பி தின். தின்னாக இருக்கக்கூடாது, மெலிசாக இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடாது, திக்காக தான் போட்டாங்க. படுதா போட்டதுக்கப்புறம் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டாங்க எதுவும் அது தெரிய போகிறது. ஆமாம். விமென்ஸ் க்ளோத்ஸ் மஸ்ட் நாட் பி டெக்கரேட்டட் அண்ட் கலர்ஃபுல். வண்ணமாக போடுறது, கலராக போடுறது, இது என்ன ப்ரூஃப், இந்த இடத்துல எனக்கு இப்படி தச்சு கொடுங்க அப்படின்னு கோவை சார் மாதிரி ரோஷ் பேஷன். இங்க 2 பக்கம் சிவப்பு ரஷ் இது என்ன தூக்கி நிக்குது? பேஷன். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் டிசைன் இல்லாத பிளைனா தான் அவங்க போட்டாங்க. ஆமா. அடுத்து வந்து விமென்ஸ் மஸ்ட் நாட் பி நேரோ and tied to prevent the sedative limbs from being noticed. அதாவது the veil must not be thin. அததான் சொல்ல வராங்க. இந்த வெயில் தின்னா இருக்கக்கூடாது, அது வந்து அது ஒரு மாதிரி செடனில இருக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி. ஏன் அப்படி போடும்போது இப்போ இப்படி வருது, இந்த பைசப்ஸ் மேலே இப்படி ட்ரெஸ் வருது, இந்த தொட மேலே இப்படி வருதுன்றப்ப அந்த இடம்லாம் அவங்களுக்கு வந்து தெரியும். அதனால அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. இதனால வந்து அவங்க தின்னாவோ லூஸாவோ அவங்க ட்ரெஸ் போடக்கூடாது. Women must not perfume themselves. If a perfumed woman passes by a crowd of men, she is considered to be an adulteress. இப்போ பெண்கள் வந்து முக்கியமாக இந்த சென்ட் அடிக்கிறதோ, இந்த வாசனை திரவியங்களோ, மேக்கப்போ, இது எதுவுமே அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு கூட்டத்திலேயோ அது எங்கேயோ போகிறப்ப அந்த ஸ்மெல்லுனால ஆண்கள் அட்ராக்ட் பண்ண செய்யப்படுவாங்க, தூண்டுதல் படுவாங்க அப்படின்றது ஆப்கானிஸ்தானோட ரூல்ஸ். ஆமாம். Women's clothes must not be resembles to the men's clothes. ஆமாம். அப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பெண்களுமே ஜீன்ஸு, டிஷர்ட்டு, சட்டை கிட்ட எல்லாம் போடுறாங்க எல்லாமே. அதே மாதிரி அங்கே ஆண்கள் போடுற ட்ரெஸ்ஸை பெண்கள் போடக்கூடாது. அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. They must not perfume themselves. They must not wear adoring clothes. They must not wear thin clothes. They must not narrow tight clothes. திருப்பி அதே தான் வருது. திருப்பி லாஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் என்ன சொல்லிடுறாங்க அதை கேளுங்க, நீங்கள் தான் கேட்கணும். They must not go out of their houses without their husband's permission. அவங்களுடைய கணவருடைய விருப்பம் இல்லாமலோ, கணவருடைய இஷ்டம், கணவர் பர்மிஷன் கொடுக்காமலோ அவங்க வந்து வெளியே போகவே கூடாது. ஷாப்பிங்லாம் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. ஆமாம். இங்கே தான் They must not talk to stranger men. தெரியாத ஆளுங்க இவ்வளோ ரூல்ஸ் இருக்கிறப்ப இது இல்லைன்னா எப்படி? அதான் தெரியாத ஆள் கூட, முகம் தெரியாத ஆள் கூட அவங்க பேச்சுவார்த்தையோ இதோ வச்சுக்கவே கூடாது. அதாவது if it is necessary to talk, they must talk in a low voice without laughter. இப்போ வந்து அப்படி எதனா தவிர்க்க முடியாத பட்சம் அவங்க பேசி தான் ஆகணும். ஐயோ எனக்கு எங்கள் அடிபட்டுச்சுங்க, ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது, இப்போ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, அவங்க ஹெல்ப் பண்ணுங்கள், தண்ணி தாக எடுக்குது கொடுங்க அப்படின்ட்டு சத்தமாக கேட்கக்கூடாது, சவுண்டு கம்மியாக பேசணும், முக்கியமாக அந்த சிரிச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றாங்க. எதுக்குடா அப்ப தலைவர் அப்ப நெஞ்சு வலியில வந்து என்ன தலைவர் பண்ணுவாங்க? அவ்வளவுதான். அவங்களாம் வந்து யாரா ஹெல்ப் பண்ணிட்டு போனாங்க, நெஞ்சு வலிச்சு அப்படியே தான் இருக்கும் நம்ம. சரி ரைட்டு. அடுத்து அதே தான் தலைவர். They must not look at strangers. They must not mix with strangers. தெரியாதவங்கள, முகம் தெரியாதவங்கள பார்க்கக்கூடாது, அவங்க கூட பழகக்கூடாது, பேசக்கூடாது. அவ்வளோதான். ஆமாம். முடிஞ்சிச்சுங்களா? அப்பாடா, ஒரு வழியாக ரூல்ஸை படித்து முடிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது.
முக்கியமான விஷயம் இப்ப நம்ம என்ன சொல்றோம், தூங்கிருக்கவங்களா எந்திரிங்க, தூங்கிருந்தா எந்திரிங்க. இதெல்லாம் படிச்சு அவன் தூங்கிருப்பான்ற இதை காமிச்சு பாவம் நைட் டைம்ல எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இருக்கிறது நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுதான் நாங்க வந்து இப்போ மேல் நோக்கி ஓடிட்டு இருக்கோம். நீங்களும் எங்கெல்லாம் தூங்கிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? என்ன பண்றது? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாம் இந்தியால இருக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். மத்த நாடுகளை விடுங்க, இந்தியால நம்ம இருக்கிறது நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். நம்மளுடைய சுதந்திரப்படி நம்ம இருக்கோம். ஆனா நிறைய பேர் வந்து நம்ம வந்து இன்னும் சுதந்திரம் வாங்கிடுச்சு, நமக்கு எங்களுக்கு இது இல்ல அது இல்ல, எங்களுக்கு நிகரா இல்ல, நாங்க உரிமை பெறல அப்படி இப்படின்றாங்க. நம்மள இப்ப என்ன பொறுத்த வரைக்குமே நம்ம நாட்டுல நம்ம ஃப்ரீயா தான் இருக்கோம். இந்த நாட்டு ரூல்ஸ் படி எதனா ஒரு ரூல்ஸ் இருந்தாலும் நம்மளால தற்கொலை பண்ணிப்பாங்க. அவ்வளவுதான், அந்த படி இருக்கு ரூல்ஸ். ஏங்க செத்துருவாங்க, அவ்வளவுதான், மனுஷன் செத்துருவான். இந்தியா வாழ்வதில் எனக்கு பெருமை, உங்களுக்கு எல்லாம் பெருமைன்னு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதனால இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம பார்த்த ரூல்ஸ் எல்லாமே ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்ஸ் இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்யும் போது இருந்த ரூல்ஸ். 2001ல இப்ப ஏன் அவன் தெரிச்சு ஓடுறான்னு தெரியுதா? இந்த ரூல்ஸ்லாம் இருந்து மக்களால் வந்து இதை கடைபிடிக்கவும் முடியல, இதை அவங்களால ஏற்றுக்கொண்டு அங்கே இருக்க முடியலன்னா அங்கங்க மக்கள் பாவம் ஓடி தஞ்சம் அடைஞ்சு வேற வேற நாட்டுக்கும் வேற வேற அவங்க நடந்தே போறாங்கங்க, நடந்தே போறாங்க வேற வேற ஊருக்கு. அந்த மாதிரி இருக்க நிலைமை. நாங்களாம் எங்க வேளாங்கண்ணி போவோம், திருப்பதி போவோம், அவங்க நாடு விட்டு நாடு போறாங்க. பாவம், இந்த மாதிரி ரூல்ஸ் இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அவங்களுக்கு? இந்த மாதிரி விஷயம் அங்க இருக்கு. இப்ப வந்து தாலிபானுடைய படை தலைவரா, அந்த ஆப்கானிஸ்தானுடைய தலைவரா யார் பொறுப்பேற்க போறாரோ பொறுப்பேற்றுட்டு அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரெகுலரைஸ் பண்ணி திருப்பி விடுவாங்க. அதுல இதெல்லாம் இல்லாம இருக்கான்னு சொல்லவே முடியாது. ஸோ என்னெல்லாம் புதுசாக ரூல்ஸ் சொல்ல போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு இன்னும் அவங்க வந்து முடிவு பண்ணல. ஸோ கூடிய விரைவில் இந்த ரூல்ஸ்ல இருக்கிற மாதிரியே வரப்போற ரூல்ஸும் கண்டிப்பா இருக்கலாம். ஏய் என்னடா சரகு மிக்ஸ் பண்ணி டேக்ஸ் முள்ள எடுத்துன்னு வந்துருக்கிற? ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இப்போ முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இப்போ உலக நாடுகள் யாருமே வந்து இவங்க ஆப்கானிஸ்தானில் இப்போ தாலிபான் பொறுப்பேற்றது ஆட்சி அமைக்க போகிறத யாரும் வந்து இன்னும் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கனடா பிரதமர்லாம் சொல்லிட்டார். நான் இது வந்து அரசாவே ஏற்றுக்கலாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்தியாலையும் என்ன நடக்குது, என்ன சொல்ல போறாங்கன்றது தெரியல. வேற உலக நாடு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஐயா ஒரு முடிவுல இருப்பாரு, நீங்க அதை பத்தி ஒன்னும் கவலைப்படணும். திருவள்ளுவர் ஜீமே அப்படி அவர் சொல்லி வந்துருவார். அவர் ஏதோ அந்த திருக்குறள்ல சொல்லுங்க, அவர் சொன்னது யாதும் ஊரே யாவரும் கேளீர். कणियन पुंगुन रनार तमिल में कहा था, यादम उरे யாவரும் கேடீர். அப்படிதான். ஆமா, போதுச்சு, இதுக்கு மேல நம்ம எதை சொல்ல வராது அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் உங்களை பார்க்கும்போது நான் இன்னும் ராகுல் காந்தி மாதிரி, நீங்க அந்த ராகுல் காந்திக்கு அந்த டிரான்ஸ்லேட்டர் கொடுத்தா பாத்தீங்களா, ஐ லவ் தமிழ் மியூசிக் வெரி மச். நீங்க உடனே காரைக்குடிமே இவர் தமிழ் இசையை விரும்புகிறாராம். ஏங்க தமிழ் மியூசிக் சொன்னங்க, வேற எதுவும் நான் சொல்ல, நீங்க வேற. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு உலக நாடுகள் இவ்வளவு வந்து இது பண்ணிருக்காங்க, இவ்வளவு அப்ஜெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இன்னும் சில பேர் வந்து பதில் சொல்லாம இருக்காங்க. இதுல பப்ளிக்கா அப்பட்டமா நான் இருக்கேன் கபிலா, நீ ஏறி ஆடுறா, இதை நம்ம காலம் அப்படின்ட்டு ஒரே ஒரு நாடு மட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. அந்த நாடு யார் நம்ம சொல்ல வேணாம். வேணாங்க, நாடு யார் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நீங்க மாதிரி போட்டு போங்க, பாக்கட்டும். அவங்க தான் வந்து இப்ப இப்போதைக்கு தாலிபான்ஸ்க்கு ஃபுல் சப்போர்ட். இது வந்து அந்த மெட்ராஸ் கார்த்தி வந்து இவர்கிட்ட சொல்ற மாதிரி, அன்பு கிட்ட சொல்ற மாதிரி, மச்சான் நீ இறங்கி ஆடுறா, நான் நிக்கிறேன் அவங்க கூட, அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கு. ஆமா, சிச்சுவேஷன் இப்படி இருக்கு. மறைமுகமா சில நாடுகள் சப்போர்ட் பண்றாங்க, கட்சியில பார்த்தா அன்பு தான் செத்து போயிட்டாரு. இறங்கி ஆடுறேன்னாப்ல. இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு, இவ்வளவுதான் நடந்துட்டு இருக்கு. சோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் வரப்போகுது, இவங்க என்ன வந்து சொல்ல போறாங்க, எப்படி ஆட்சி அமைக்க போறாங்க, இப்ப உலக நாடுகள் என்ன சொல்ல போறாங்கன்ட்டு நம்மளுடைய அப்கமிங் வீடியோல நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்றோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்வின் விக்டர் ராஜ் வசீகரன். தேங்க்யூ. நன்றி மக்களே, வணக்கம்.